சமீபத்தில் ஆந்திர உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் கிறித்தவர்களாக மதம் மாறினாங்க அப்படின்னா அந்த பிரிவுகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. இதுதான் அந்த தீர்ப்பு. எதற்காக அந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டது, என்ன நடந்துச்சு, இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் கொத்தப்பாளையம் கிராமத்தில் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கிறித்தவ பாதிரியார் 2021ஆம் ஆண்டு குண்டூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு. அது என்ன வழக்கு அப்படின்னா, ராமிரெட்டி மற்றும் அவர் கூட இருந்த 5 பேர் என்னுடைய சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசுகிறாங்க, இவங்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு. 2021லேருந்து இந்த வழக்கு நிலுவையிலே இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ராமிரெட்டி மற்றும் அவர் கூட இருந்த 5 பேர் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பற்றி மேல்முறையீடு பண்ணுறாங்க. ராமிரெட்டி தரப்புல இருந்து வாதிடக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, ஆனந்த் அவர்கள் 10 வருடமாக கிறித்தவ பாதிரியாராக பணிபுரிந்து வராரு. அவர் எப்போ கிறித்தவராக மதம் மாறுறாரோ அப்போவே அந்த எஸ்சி எஸ்டிக்கு உண்டான தகுதியை இழந்துடுறாரு. ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் இது மாதிரியான ஒரு வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதிடுறாங்க. இந்த வழக்கில் இதை விசாரிக்கக்கூடிய நீதியரசர் ஹரிநாத் அவர்கள் தான் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காரு. எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கிறித்தவராக மதம் மாறுறாரு அப்படின்னா அவர் மாறிய அந்த நாளே அந்த பிரிவுகளுக்கு உண்டான சலுகையை அவர் இழந்துடுறாரு. அதனால ஆனந்த் அவர்கள் இந்த வழக்கை தொடர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்துக்களாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பட்டியல் என பழங்குடியின சலுகைகள் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால ராமிரெட்டி மற்றும் அவர் கூட இருந்த 5 பேர் மீது தொடங்கப்பட்ட இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது.